சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் கோமா இல்ல, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விட. நான் கொஞ்சம் யோசிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல, ப்ளீஸ். ஹலோ ஹலோ சார். சார், நான் பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக இங்க ஒரு வில்லேஜ் சைடு வந்திருக்கேன். நெட்வொர்க் இங்க சரியா இல்லை. நான் ஊருக்கு வந்தோன்னு பேசுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார், பாய். அதே என்னப்பா தனியா நிக்கிற? என்னாச்சு? ஏதோ இருக்குன்னு உன் முகமே சொல்லுது. மனசே சரியில்லை. ஏன், என்னாச்சு? சொல்லுப்பா, என்ன விஷயம்? சாரி அரவிந்த், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில இருக்க. புரியுது. ஆனா உனக்குள்ள இருக்கிற பாரத்தை நீ யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கிட்டனாதான் உன் மனசு லேசாகும். என்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கணும்னு இல்லை, உனக்கு நம்பிக்கையான யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ. எங்க? எங்கேயும் இல்ல, சும்மா அப்படியே. நானும் வரனே, ஒரு கம்பெனிக்காக தான். நீ என்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு நான் கம்பல் பண்ண மாட்டேன். இல்ல, என்னமோ தெரியல, தனியா இருக்கணும் போல இருக்கு. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விஷயம், நீ கவலைப்படுறத பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, எல்லா பிரச்சனையும் டைம் சரி பண்ணிடும். ஹலோ, வாவ், கரெக்டான டைமுக்கு தான் ஆதி சிக்கியிருக்கான். ஜாலியா ஆதி கையை பிடிச்சி ஊரை சுத்தி பார்க்கலாம். சங்கவி எங்க ஆதி பின்னாடியே போறா? இந்தாங்க நீ. அண்ணன் பொங்கல். முதல்ல அவனுக்கு கொடுமா. இந்தாங்க. வேண்டாம், நீ குடுமா, அவன் சாப்பிடுவான். டேய், வாங்கி சாப்பிடுறா. நான் எதுவும் சாப்பிடுறதுக்கு வரல, தயவு செஞ்சு எடுத்துட்டு போக சொல்றா. டேய், என்னடா சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிற? யாராவது மூணாவது ஆள் கொடுத்தா ஒரு மரியாதைக்காவது வாங்கி சாப்பிடுவேல? அப்படி நினைச்சாவது வாங்கி சாப்பிடுறா. சாப்பிடுறா. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத விஷயங்கள் நிறைய நடந்து போச்சுல்ல. இப்படிலாம் நடக்கும்னு நீயும் நானும் கொஞ்சம் கூட நினைக்கல. அது என்னன்னு எனக்கே தெரியலடா. நானும் சரி, நீயும் சரி.
யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்கல. ஆனா ஆண்டவன் ஏன் இப்படி நம்ம குடும்பத்தை சோதிக்கிறான்? இதெல்லாம் நானும் எவ்வளவோ யோசிச்சுட்டேன். ஆனா ஒன்னும் புரியல. நடந்தது எல்லாத்துலயும் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நட்பு மட்டும் உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். டேய், நான் உனக்கு மனசளவுல இம்மி அளவு கூட துரோகம் பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உன் மனசு எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு கவனிச்சியாடா? அரவிந்த் எப்ப இறந்தானோ அப்பல இருந்துதான். அப்பல இருந்தே ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுத்தடுத்து புதுசு புதுசா பிரச்சனைகள் இப்ப வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. கவனிச்சியாடா? எனக்கு என்ன காரணம்னு புரியல. ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் ஆகும் போது அப்பாடா இத்தோட முடிஞ்சது, இனி எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு நிம்மதியா சாஞ்சு உட்கார்ந்தா அதுக்குள்ள புதுசா இன்னொன்னு வந்துருது. வாழ்க்கைய வெறுத்து போச்சுடா. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை தான் நமக்கு ஒரே ஆறுதல். இப்ப என் பேத்தி அவதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா. அரவிந்தோட நினைவா அவ நம்ம கூட இருக்கா. நீ என்னடா நினைக்கிற? நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் என்னத்த நினைக்கிறது? நினைச்சது தான் நடக்குதா இல்ல நான் சொல்றது தான் நடக்குதா? நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுடா. சங்கவிய ஆதி கல்யாணம் பண்ணிக்காதது எனக்கும் ஆரம்பத்துல வருத்தமா தான் இருந்துச்சு. அத மனசுல வச்சு தாண்டா நானும் இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசினேன். அரவிந்த் மட்டும் நம்மளெல்லாம் விட்டு போகாம இருந்திருந்தானா இந்த கல்யாணத்துல இப்படி ஒரு குழப்பமே வந்திருக்காது. இப்ப சொல்ல யார குறை சொல்ல? அரவிந்த் சாவுக்கு காரணமானவன தான் சொல்லணும். நீ ஏண்டா பதற? நான் மேல ஒருத்தன் இருக்கான்ல அவனை சொன்னேன். இப்ப நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற?